இந்த கட்சியில் ஒரு 2-3 வருஷம் இருந்து ஏமாந்து ஒன்றுமே இல்லைப்பா மண்ணுப்பா அந்த ஆள் அப்படின்னு இந்த மண் இன்னொரு மண்ணுக்கிட்ட போய் அங்கே ஒரு 2-3 வருஷம் இப்படியே தமிழக இளைஞர்களில் அந்த மூளை வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சிந்தனை வந்து மழுகி விடக்கூடாதுன்ற அக்கறையில் தான் விஜயை நாங்கள் விமர்சனம் பண்ணல. விஜய் கொஞ்சம் போல இந்த வந்துக்கிற பசங்களை கொஞ்சம் அரசியல் அக்கறையை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாமா? வேற என்ன, இப்படி விமர்சனம் பண்ணுறது கூட அக்கறையை எடுத்துக்கலாம். வேற என்னங்க, வேற என்ன? இப்போ நான் ஆந்திராவில் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு இல்லை லூசு போயிடலாம் ஏன்னா முன்னாடி வரீங்க நான் சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க நாளை இவன் நமக்கு இந்த இந்த இங்கே இருக்கிற சித்தாந்தத்துக்கு இல்லை தமிழினத்துக்கு எதிரானா யாருக்கு பாதிப்பது? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எவன் செத்தானா எவன் போனான்னு இருப்பீங்க. ஆனால் தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஒரு தமிழருக்கான அரசியலை பேசுகிற எங்களை மாதிரி ஆளுக்கு தாங்க அது வருத்தம் இருக்கும். ஏன் வந்து நீ வந்து நடுவில் நிற்காத லாரி அடிபட்டு வேணாரு, எனக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்றியே, என்னடா இது அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருந்து தான் பேசுறது. அதை வந்து அதாவதுங்க ஒரு கட்சியில் 2-3 முட்டாள் இருக்கலாம், மொத்த தலைமையும் முட்டாளாக இருந்தால் எப்படி? ஆதவர்ஜன் ராஜ்மோகன் இருக்காங்க, நல்ல அறிவார்ந்த தலைவர்கள் தான் சொல்கிறாங்கல்ல. அறிவார்ந்த தலைவர்கள் தான் சொல்கிறாங்க.